ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி கீரையில் எப்படி பொரியல் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம கடையிலையோ இல்லைனா வீட்லேயோ செஞ்சதை நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரிசலாங்கண்ணி ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடல் சூட்டை தணிக்கும், மலச்சிக்கலை போக்கும், வாய் புண்ணை போக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு கீரையில் ஒவ்வொரு கீரையிலும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பொடி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுறேன். ஸோ கடலைப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கீரையை போட்டு நல்லா வணக்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி கீரை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 50% கீரையோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ 90% ஆஃப் கீரையோட பெனிஃபிட்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே அந்த பச்சையம் தன்மை அப்படியே நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கிறதுக்கான சமையல் அடுத்தது காமிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாற்றுங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அடுத்துக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். பச்சை மிளகாய் வரமிளகாய் அறவே அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் அதை மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் போட்டு நல்லா வணக்கிட்டுக்கோங்க. கடைசியாக நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு கீரையை வணக்குங்க. அப்போ தான் அட்லீஸ்ட் 50% ஆஃப் பெனிஃபிட்ஸ் கீரையோட விட்டமின்ஸ் எல்லாம் மினரல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடாதீங்க. அதுக்கு பதிலாக மிளகுத்தூள் போடுங்க. காரத்துக்கு அந்த மிளகோட குளிர்ச்சி தன்மைக்காக சீரகத்தூளும் போட்டிருக்கோம். இறக்கும் போது சிம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தூளை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக. ஸோ இந்த மெத்தடு தான் நம்மளுக்கு பாரம்பரிய மெத்தடு. இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இதுலேயும் 90% பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கீரையோட மினரல்ஸ் கிடைக்கிறதுக்கான வீடியோஸ் நான் பின்னாடி போடுறேன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக நம்மளோட இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணுறதுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ ஹெல்த்தி டே.